மீனுக்கு பறக்கிற இறகு இருந்தா இந்த மாரி தான் இருக்கும். ஃப்ளையிங் ஃபிஷ் தான். டிசோன் போட்ல தான் இவ்ளோ ஃப்ளையிங் ஃபிஷ் புடிச்சிருக்கான். இயற்கையாவே இந்த மீனுக்கு வந்து அந்த பறக்கிற இறகு மாரி இருக்கும். அவன் கை வச்சு வாங்க வாங்க வலை ஃபுல்லா அதே ஃப்ளையிங் ஃபிஷ் தான். இந்த மீன் வந்து தண்ணீல இருந்து எப்படி பறக்க ஆரம்பிக்கும் அப்டின்னா, தண்ணிக்குள்ள வந்து நல்ல வேகமா நீந்த ஆரம்பிச்சுரும். நீந்தி போறப்ப அந்த ஃபின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது அதோட இறகு மாரி இருக்குல்ல அந்த அமைப்பு. அத வந்து உடம்போட ஒட்டி தான் வச்சிருக்கும் தண்ணிக்குள்ள. எப்ப தண்ணீலருந்து மேல வர ஆரம்பிக்குதோ, அப்பதான் அந்த ஃபின்ஸ் அந்த இறக வந்து அது நீட்ட ஆரம்பிக்கும். அதே மாரி தண்ணீலருந்து கிளம்புறதுக்காக வாலையும் மேலேயும் கீழேயும் தண்ணீல வந்து அடிச்சுக்கிட்டே வரும். இந்த மாரி சமயத்துல தான் அந்த மீன் வந்து தண்ணீலருந்து பறக்க ஆரம்பிச்சுரும். 4 அடி ஹைட் வரைக்கும் கிளம்பும். ஆனா மீன் வந்து போற வேகத்த பார்த்தோம் அப்டின்னா, 1 மணி நேரத்துக்கு வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடுல போகும் இந்த மீனு. இந்த மாரி மீன் பிடிக்கிறப்ப தான் நம்ம வலைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். வலை ஃபுல்லா மீனு. சொல்லப்போனா கை வச்ச இடம் ஃபுல்லா மீனு. வலைய வாங்கவே முடியல. அந்த அளவுக்கு மீனு.